ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஸ்டிச்சிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைரலான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதோடைய மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். பாட்டமில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி தையலுக்காக லைன் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சே நமக்கு போதும். ஏன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நம்ம அட்டாச் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் 1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே லைன் எடுத்துருங்க. இப்போ ஸ்லீவோட ஃபுல் லென்த் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 9.5 இன்ச் வைக்கிறோம். 9.5 இன்ச் ஃபுல்லாகவே ஸ்லீவோட லென்த் இருக்குது. 9 இன்ச் ரெடி அளவு தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இவ்வளோ பாட்டம்லேருந்து 3 இன்ச் எப்பயும் மைனஸ் பண்ணி நம்ம லைன் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு சின்ன ஷேப் இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாட்டம்லேருந்து இந்த மாதிரி 4.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஸ்லீவோட ஆம்கோலோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 7.5 இன்ச் கொடுக்குறேன். இந்த 7.5 இன்ச்சை நம்ம இந்த மாதிரி 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நேராக இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நம்ம ஆம்கோலோட லென்த் மார்க் பண்ணணும். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு கர்வ் கொடுத்து அப்படியே அந்த லைனை கிராஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்லீவோட கர்வ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஸ்லீவோட வித்தையும் நம்ம ஆம்கோலோட லென்த் மார்க் பண்ணியிருந்தோம், அதுக்கும் இந்த மாதிரி லைன் எடுத்துகிட்டு 1 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம், சேம் அதே லைனையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெடி லெவலாக நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நேரம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச் போட்டுட்டு நமக்கு சைடில் ஓப்பனை இருந்துச்சுன்னா ஓப்பனை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரா அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே மெயின் ஃபேப்ரிக்குமே அப்படியே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்குமே சேம் அதே மாதிரி 4 அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அப்படியே இந்த ஸ்லீவையும் 4 மடித்து வச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா சுற்றி ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்வாஷ் எடுத்துக்கோங்க. கேன்வாஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவோட அகலத்தை பொறுத்து ஸ்லீவோட வித்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச்சில் ஒரு 2 கேன்வாஷ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஷ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு நமக்கு அந்த சொரப்பாக இருக்கிறது மேலே வர மாதிரி பார்த்து வச்சு ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலப் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் டிசைன் இருக்கும். ஸோ இந்த டிசைனை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி கரெக்டாக நம்ம ஒரு 1/4 இன்ச் கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி அழகாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. இந்த 2 சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் சைடில் 2 சைடுமே விட்டுட்டு நீங்கள் இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் தையல் பிடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். சேம் இன்னொரு சைடும் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக அப்படியே அந்த கேன்வாஸை கீழே வச்சுட்டு இதை மேலே வச்சோம் அப்படின்னா அழகாக நமக்கு அந்த ஷேடு கொஞ்சம் தெரியும். ஸோ அது மேலேயே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு ஒரு ஸ்லீவில் மட்டும் 2 கேன்வாஷ் வைக்கிற மாதிரி வரும் ஆப்போசிட்டில். ஸோ 2மே நமக்கு ஈவனாக அந்த லைனில் இருக்கிற மாதிரி அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அந்த லைனில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எக்ஸ்ட்ரா நீங்கள் 1/4 இன்ச் எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா நம்ம இதை லைனிங் கிளாத்தோடு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விடணும். இந்த மாதிரி டிசைன் நம்ம ஸ்கேலப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணுறா இருந்தாலும் அப்படியே அந்த லைனை அப்படியே நம்ம மார்க் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அழகாக அந்த லைனை அப்படியே கட் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நம்ம சேம் இந்த கேன்வாஷையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சேம் இதே மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணிடலாம். இப்போ 2 டிசைனுமே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தோடு போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த லைனிங் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த
அந்த கேன்வாஷை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த பேஸ்டிங் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து அயன் பண்ணி எடுத்துரும். கேன்வாஷ் பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக அயன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத் 1.25 இன்ச்சில் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேன்வாஷ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த கேன்வாஷையும் சேம் அதே மாதிரி 1.25 இன்ச் அகலத்தில் இந்த கேன்வாஷையும் நம்ம அழகாக வந்து இந்த லைனிங் கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இதையும் அயன் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கேன்வாஷ் வந்து அப்படி வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்துக்கு மேலே நம்ம அழகாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கேலப்பை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு வந்து கரெக்டாக அந்த லைனில் வச்சு நம்ம தையல் கொடுக்கணும். இப்போ அழகாக வந்து நம்ம கொடுக்குற தையல் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தில் கொடுக்கணும். நம்ம வந்து அந்த கேன்வாஷில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாத்தை வந்து அடித்து திருப்பும்போது நமக்கு சரியாக வராது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேன்வாஷில் ஸ்டிச் பண்ணாமல் லைனிங் கிளாத்தில் அந்த ஷேப்லேயே அழகாக ஃபூட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃபூட்டரை அழகாக லிஃப்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பும் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான் அந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே. நமக்கு அதே மாதிரி இந்த ஷேப்பில் வந்து நம்ம ஸ்கேல் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி இந்த டிசைனை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அழகாக வந்து நம்ம வந்து அந்த ஷேப் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணும்போது ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரே தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஷேப்புமே நமக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போதும் அதே மாதிரி தையல் மேலே கட் பண்ணிடாமல் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வந்து விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம அந்த ஷேப்பாகவே நம்ம கட் பண்ணிட்டு வரணும். கட் பண்ணும்போது அந்த ஷேப்லேயே தான் நம்ம கட் பண்ணணும். ஷேப் இல்லாமல் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு ஷார்ப் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்புக்கு நேரையும் இந்த மாதிரி சின்ன கட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கிளாத்தை அடித்து திருப்பும்போது நமக்கு ஈஸியாக அந்த கிளாத்தெல்லாம் உள்ளே போகும், அந்த லைனிங் கிளாத்தெல்லாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஷேப்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு 2 கட்டு வந்து கொடுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த கிளாத்தை மெதுவாக இந்த மாதிரி நம்ம திருப்பும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்பு கிட்ட கொஞ்சம் மடங்கலை அப்படின்னா நீடிலோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாகவே அழகாக மெதுவாக நம்ம வந்து பிரித்து விடணும். இப்போ ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி விடும்போது அந்த மெயின் கிளாத் கொஞ்சம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அழகாக நீடில் வச்சு பொறுமையாக எடுங்க. இதே மாதிரி ஃபுல் டிசைனையுமே நம்ம பொறுமையாக நீடில் வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக அந்த டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். லைட்டாக ஜஸ்ட் ஒரு அயன் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த டிசைன் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு கேன்வாஷ் வந்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணி. ஸோ அதையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச் மெயின் கிளாத்தில் போட்டு அந்த லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்தோம் இல்லையா, சேம் அதை வந்து மேலே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சேம் எப்படி நம்ம ஸ்லீவோட மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மெத்தடு தான். நம்ம அழகாக அந்த ஷேப்பில் நம்ம அழகாக வச்சுட்டு நம்ம கரெக்டாக போடுற தையலுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைனிங் கிளாத்தில் விழணும், கேன்வாஷில் இருக்கக்கூடாது. அழகாக ஒரு டிசைன்லையும் நம்ம அழகாக அந்த லைனிங் கிளாத்லேயே தையல் கொடுத்துட்டு வந்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சேம் எப்படி நம்ம வந்து தையலுக்காக 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த தையலை ஒட்டி ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து விட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஷார்ப் இடையிலையும் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடித்து திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தையலில் நம்ம கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதே மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். அந்த கர்வ் வர லைன்லலாம் லைட்டாக அந்த நம்ம கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைன்லலாம் சின்ன சின்ன கட் கொடுத்தா தான் நமக்கு ஈஸியாக திருப்ப முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் கொடுத்ததுக்கப்புறம் அழகாக அந்த கிளாத்தை நம்ம எப்படி வந்து ஸ்லீவ்லேருந்து திருப்பி விட்டோமோ சேம் அதே மாதிரி
இந்த மாதிரி மெயின் கிளாத்லேருந்து உள் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுட்டு நீடில் வச்சு நீடிலோட பேக் சைடு, அதாவது நம்ம வந்து மிஷினுக்கு போடுறோம்ல நீடில், அதோட பேக் சைடு வச்சு திருப்பும் போது இன்னுமே ஷேப் சூப்பராக வரும். இதே மாதிரி அழகாக கையிலே திருப்பி விட்டுட்டு அந்த ஷேப்புக்காக லைட்டாக அந்த மாதிரி நீடில் வச்சு திருப்பி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணுறதுமே. பாட்டமில் நான் வந்து 1.25 இன்ச்சுக்கு தான் நான் இந்த மெயின் கிளாத்தோட கிளாத் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் 2.25 2.5 கூட வேணும்னாலும், நல்லா பாட்டமில் இந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் மெயின் கிளாத்தை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ போதுனால 1.25 இந்த மெயின் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து 1.25 இருந்தாலே போதும்னு எடுத்திருக்கேன். இப்போ அவ்வளோதான், ஜஸ்ட்டு திருப்பி விட்டுட்டு ஒரு அயன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ஸ்லீவையும் இந்த டிசைனையும் ஆப்போசிட்டில் வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி அந்த ஷேப், முக்கோண ஷேப் ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு, இப்போ இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கான்ட்ராக்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறதுக்காக நீங்கள் சாரியோட கலர் கூட கிளாத்தை கூட எடுத்து கொடுத்தீங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். கரெக்டாக இப்போ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த 1.25 இன்ச்சில் மெயின் கிளாத் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை அழகாக வச்சுட்டு நமக்கு எவ்வளோ அந்த சாரியோட கிளாத் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்துமே நம்ம இதை வச்சு கனெக்ட் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வச்சுட்டு இப்போ நம்ம அந்த டிசைனுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு பாயிண்ட்டு தள்ளியோ இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மெயின் கிளாத் நம்ம கீழே ஒரு கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன ஒரு பின்னு வச்சுட்டு கூட இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிகினராக இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்டிச் பண்ண சிரமமாக இருக்குது, நழுவிட்டே போதும் கிளாத் அப்படின்னா அழகாக நீங்கள் இதில் பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த ஸ்லீவ் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணுறது. அண்ட் வந்து நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே பாட்டமில் ஒரு கிளாத் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நம்ம கீழே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பாட்டமில் உள்ள கிளாத்தை வைக்கணும். இப்போ அதே மாதிரி பாட்டமில் உள்ள கிளாத்தை கரெக்டாக அந்த முக்கோண ஷேப் ரெண்டு ஈவனாக வரலாம், இல்லை இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து அந்த டிசைன் வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பாட்டம்லையும் ஒரு பாயிண்ட்டோ இல்லை 1/4 இன்ச் தள்ளியோ கரெக்டாக அந்த மெயின் கிளாத்தில் வந்து தையல் கொடுக்கணும். ரொம்ப ஈஸி தான் இதை ஸ்டிச் பண்ணுறதுமே. அதே மாதிரி பாட்டம்லையும் நீங்கள் ஒரு பின் பண்ணிவிட்டு கூட அந்த மெயின் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி கரெக்டாக நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டரில் உள்ள கிளாத் வந்து ஈவனாக தெரியும். இல்லைனா கொஞ்சம் நமக்கு ஷேப் விலகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஷேப் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஈஸியாக அந்த டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் நம்ம லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம மெயின் கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா லைனிங் கிளாத்து, ஸோ அதை வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தையலுக்காக அந்த லைனிங் கிளாத்தில் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, சேம் அந்த 1/2 இன்ச் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட லென்த் வந்து நமக்கு கவலையே பட வேணாம். ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நமக்கு ஸ்லீவோட ரெடி அளவு ஃபுல்லாகவே இருக்கும். மெயின் கிளாத்தில் மட்டும் தான் நம்ம அந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு ஒரு படிமான தையல் கொடுத்துட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இது வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் சுற்றி நம்ம தையல் கொடுத்துக்கலாம். ஸ்லீவை சுற்றியுமே நம்ம தையல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயின் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா ஸ்லீவில் நமக்கு கரெக்டான அளவு இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள் பக்கமும் எந்த பிசுரும் தெரியாது, வெளிப்பக்கமும் நமக்கு எந்த பிசுருமே தெரியாது. ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நமக்கு கொஞ்சம் கூட இந்த ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோங்கிறது தெரியவே தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் டிசைன் பிகினருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும்.